வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி கேரட் அல்வா செய்யும் முறையை பார்ப்போம். கேரட் அல்வா செய்வதற்கு தேவையான பொருளை முதலில் பார்ப்போம். 1/4 கிலோ கேரட்டை எடுத்து திருவி ரெண்டல்ல போட்டு அடித்து வடித்து வச்சிருக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மா, 150 கிராம் சீனி, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 20 கிராம் கஜு, 2 டேபிள் ஸ்பூன் நெய். கேரட் அல்வா செய்வதற்கு இவை அனைத்தும் தேவையான பொருள். கேரட் அல்வா செய்வதற்கு முதல் ட்ரேயில் நெய்யை பூசி ரெடி பண்ணி வைக்கணும். இனி செய்யும் முறையை பார்ப்போம். 6 டீஸ்பூன் வாட்டரை விட்டு கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா கரைக்கணும். கட்டிப்படாமல் கரைச்செடுக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவை இப்படி கட்டிப்படாமல் இப்படி இந்த பதத்தை கரைச்செடுக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவை வடித்து வச்சுருக்க அந்த கேரட்டுக்கு விட்டு நல்லா கலந்து விடுவோம். 1 டீஸ்பூன் நெய்யை விட்டு கையை பொரிச்சிடுங்க. கஜு பொரிஞ்சிட்டுது. இந்த பதம் வந்தோடனே கஜு அடுங்கும். நெய்யோட இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கேரட் கார்ன்ஃப்ளவர் மாவை அதுக்குள்ளே ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக உருகி கொண்டு வருது. பாருங்க, இந்த கட்டிகள் வருது. கலர் ஒன்றும் செய்யல. அந்த கேரட்டின கலர் பாருங்கள் இன்னும் நல்ல வடிவாக இருக்குது. உருகி கொண்டு வருது. இந்த சேச்சில் மீடியத்தில் அடுப்ப விடணும். இந்த சேச்சி உருகி வரைக்கும் சீனியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பாருங்க. சீனியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இனிப்பு காணுமெண்டா விடுங்க. இனிப்பு காணாடி இன்னும் கொஞ்சம் சேர்க்கலாம். 150 கிராம் சீனியும் போட்டாச்சு. எங்களுக்கு இனிப்பு காணும். உங்களுக்கு இனிப்பு கூட வேணுமெண்டா கொஞ்சம் ஒரு 50 கிராம் சீனியை சேர்க்கலாம். அந்த ஜேஜில் கஜுவையும் போட்டு கொண்டுங்க. ஏலக்காய் பொடியையும் போட்டுக்கணும். இந்த சேஜில் நெய் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிண்டுவோம். இப்படி செய்து கொடுத்தீங்கன்னா பிள்ளைகள் சாப்பிடணும். அப்படி ஒரு கரட்டின் இதுவும் இல்லை. பாருங்க என்ன மாதிரி இருக்குது, அல்வா மாதிரியே இருக்குது. அப்போ விரும்பி சாப்பிடணும். விட்ட நெய் மேலால் வந்து கொண்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது பதம் பெற. கேரட் அல்வா ரெடி ஆகிட்டு பாருங்கள். சட்டியில் விட்டாமல் வருது. இந்த பதம் தான் சரியான பதம். இனி அனுப்பி ஊற்றிட்டு நெய்யில் ஊற்றி போட்டு அப்படி வளர்த்தி விட்டுட்டு ஆற விட்டுட்டு ஒரு பீஸ் போடும். கேரட் அல்வா இப்படி நல்லா ஸ்டொப்டாக வந்துருக்கு பாருங்க. கேரட் அல்வா எல்லாம் செய்து முடிச்சாச்சு. உங்களுக்கு நாங்கள் செய்த அந்த ரெசிபி பிடிச்சா நீங்களும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிதா சமையல். நன்றி, வணக்கம்.